அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட பேர் ரேவதி. நான் ராமேஸ்வரத்துலேருந்து வரேன். ஒரு குட்டி தீவு தான். இங்கேருந்து நான் ராமநாதபுரத்துக்கு வரதுக்கே எனக்கு 1.5 மணி நேரம் ட்ராவல் ஆகும். ஸோ அந்த இடத்துல இருந்து முதல் எஸ்ஐயாக நான் தான் மெரிட்டில் செலக்ட் ஆகியிருக்கேன்னு பெருமையாக இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். இந்த வெற்றிக்கு காரணமாக நான் என்னோடய அம்மாவை தான் சொல்வேன். ஏன்னா நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டிசிஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட ஃபேமிலி ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதை பார்க்கும்போது என்னோடய ஃபேமிலி யாருமே எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஏன்னா ஒரு இடத்துல நாங்கள் ஒரு மெடிக்கலுக்கு வரதுக்கே நாங்கள் 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி தான் ஹாஸ்பிட்டலுக்கே வரணும் அப்படின்னு நினைக்கும் போது, நீ படிக்கிறதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு போகணுமா, ஏன் வீட்டிலேருந்தே படிக்க வேண்டியதானேன்னு சொல்லிட்டு நம்மளை சரௌண்டிங்ஸ் நிறைய பேர் நம்மளை கேலி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் படித்தது பார்த்தீங்க அப்படின்னா MSW மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க். ஸோ சோஷியல் ஒர்க்கில் உனக்கு வேலையே கிடைக்கலையா, ஏன் இந்த மாதிரி சூஸ் பண்ணுற காம்படிட்டிவ் எக்ஸாம்னு நிறைய பேர் என்னை கேட்டிருக்காங்க. நான் கவர்மெண்ட் ப்ராஜெக்டில் கவுன்சிலராக 1 இயர் ஒர்க் பண்ணி எனக்கு வேணான்னு சொல்லி நான் ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் அந்த காம்படிட்டிவ் ஃபீல்டில் 2020 வந்தேன். வந்த ஃபஸ்ட்டு வருஷமே எனக்கு கால் வச்ச இடம் கன்னிவெடின்ற மாதிரி கொரோனா பேட்ச் ஆகிட்டேன். ஸோ அந்த டயத்தில் அந்த பீரியடை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது, வீட்டில் இருந்தாலுமே தாயக்கட்டை கேரம் போட்டு விளாண்டுட்டு அந்த டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெய்வமாக அப்போ இருந்தது கனிமுருகன் சாரோட வீடியோ மட்டும்தான். அந்த வீடியோவை இன்ன வரை அந்த நோட்ஸ் என்னோட தெய்வமாக அந்த நோட்ஸோட ரேக்கில் நான் வச்சுருக்கேன். பாலிட்டியாக இருக்கட்டும், யூனிட் 8ஆக இருக்கட்டும். ஸோ என்னோட இந்த அட்வைஸ் என்ன அப்படின்னா, உங்களோட பேஸை ஸ்ட்ராங்காக போட்டுருங்க. எப்பயுமே பேஸ் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ எக்ஸாம் எழுதினாலுமே அது கிளியராகவே ஆகாது. பேஸ் என்றைக்குமே ஸ்ட்ராங்காக போடும்போது நம்ம நிறைய எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டே இருந்தாலும் ஏதாவது ஒரு எக்ஸாம் நமக்கு கிளிக் ஆகும். நான் படித்த இந்த 4 வருஷத்தில் எனக்கு நான் வீட்டிலேயே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் இந்த மாதிரி மேடையில் பேசுகிற மாதிரி நினச்சிக்கிட்டே இருப்பேன். ஒரு குறள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறளை இப்பயே சொல்லிடுறேன். ஏன்னா 4 வருஷ கனவு அந்த குறள். உள்ளியது எய்தல் எளிதுமன் மட்டும்தான் உள்ளியது உள்ள பெரு. என்றைக்குமே நினச்சதை நினச்சிக்கிட்டே இருங்க. நினச்சதை கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம அடைவோம். அதுக்கு கடின உழைப்பும் விடாமுயற்சி இருந்தால் போதும். குட்டி தீவுலேருந்து என்னை இந்த இடத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்ச சுரேஷ் அகாடமியில் இருக்கிற எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம ஒரு முயற்சி எடுத்தாலும் அதோட ஒரு மோட்டிவேஷனாக இவங்க இருக்கணும், ஒரு உந்துதல் இருந்தால் மட்டும்தான் நம்ம லோவாக ஃபீல் பண்ண டைம் கூட நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் மார்க் இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு மோட்டிவேஷனே இல்லை, நான் ரொம்ப லோவாக இருந்தேன். அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா மெய்பாத்திமன் சார் பேசுகிறதுலாம் நமக்கே ஒரு பூஸ்டப் மாதிரி இருக்கும். சரி நம்மளாலே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்டர்வியூவில் 8.25 மார்க் எடுத்தேன். கேட்ட எல்லா கேள்விக்குமே நான் சூப்பராக ஆன்சர் சொன்னேன். அப்போ நினைக்கும் போது நான் மார்க் இன்டர்வியூ 2 சுரேஷ் அகாடமியில் மட்டும்தான் அட்டன் பண்ணேன். வேறு எங்கேயுமே நான் அட்டன் பண்ணல. நிறைய பேர் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க, ஆனால் நான் எங்கேயுமே அட்டன் பண்ணல. எப்பயுமே கன்சிஸ்டன்ஸாக படிங்க, டெஸ்ட் பேட்ச் போடுங்க, உங்களை அனலைஸ் பண்ணி பாருங்கள். படித்ததோட மட்டும் இல்லாமல் உங்களோட திங்கிங் லெவல் எப்படி இருக்குன்றத டெஸ்ட் பேட்ச் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும். நாளைய கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆக போகிற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் ஷைன் ஆவீங்க. அந்த புத்தகத்தில் அடுத்தது உங்கள் பெயர் அப்படின்ற இடத்துல உங்களோட பேரும் வரும். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.